Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. நேத்து டிவிஎஸ்சி வந்து அன்கித் திவாரி அப்படிங்கிறவரை வந்து ரெட் ஹேண்டடா பிடிச்சதாக நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஜென்ரலா வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை சிபிஐ தான் வந்து விசாரிப்பாங்க. டிவிஎஸ்சி வந்து இது ஸ்டெப் எடுக்கிறதாகப்பட்டது இந்தியாலேயே முதல் முறை இது. ஆக்சுவலா நேற்றுக்கு ஸ்பாட்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது முன்னாடியே என்கொயரி பண்ணணும்னா சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தின் கீழே பர்மிஷன் வாங்கணும். ப்ரொவிசோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பாட்ல கைது பண்ணாங்க அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. ஸோ ட்ராப் பொறுத்த வரைக்கும் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் தேவையில்லை. நேற்று நடந்தது அப்படிதான் நடந்திருக்கு. அதனால இப்போ வந்து டிவிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் போலீஸ் அபிஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் they have the power to enter any premises. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும், அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது ஒரு அதுவே வந்து ஒரு ப்ராசிக்யூஷனும் இன்வெஸ்டிகேஷனும் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட். அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நுழைஞ்சு சர்ச் பண்ணும் பொழுது மற்ற இன்ஃபர்மேஷனும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? நேற்றுக்கு மதுரையில நடந்தது போல சாஸ்திரி பவன் ஆபீஸ்லயும் டிபிஎஸ்சி போய் ரைடு பண்ண சான்சஸ் இருக்கா? லீகலா அது சரியாது? இப்போ நார்மல் டிபார்ட்மெண்ட்டை வந்து ரைட் பண்றது பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அங்கித் திவாரி வந்து ஒப்புதல் வாக்கு மூலமாக பல்வேறு ஆபீசர்ஸ் பேரை சொன்னாரு அப்படின்னா அவங்க ரூம்ஸ்க்கோ அவங்க வீட்டுக்கோ அவங்க கைது பண்ணக்கூடிய எல்லா அதிகாரமும் டிபிஎஸ்சிக்கு இருக்குதானே? டெஃபினட்டா அதுல அவங்க வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல கொடுக்க போறாருங்கிறது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் திரு சத்யகுமார் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. இந்தியாவிலேயே நடக்க முடியாத நிகழ்வு நேற்றைக்கு மதுரையில நடந்திருக்கு. எப்போதுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இடி தான் வந்து ரெய்டுக்கு போவாங்க, கைது பண்ணுவாங்க. நேற்றைக்கு வரலாற்றில் நடக்காத சம்பவம். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அதே போல ஒரு ஆஃபீஸரை கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் மதுரை என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸரான அங்கித் திவாரி என்பவர் திண்டுக்கலை சேர்ந்த மருத்துவர்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காரு. இந்த லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. அமலாக்கத்துறை ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி, அந்த சென்ட்ரல் ஏஜென்சியை சேர்ந்த ஒரு ஆஃபீஸரை தமிழ்நாடு போலீஸ் கைது பண்ண முடியுமா? இதில் ஏதாவது பவுண்டரி லிமிட்ஸ் எதுவும் இருக்கா? குறிப்பாக அந்த சம்பவம் அதே போல இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் இருக்கு. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார். டெஃபினட்டா தாமரை. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 இந்த சட்டமாகப்பட்டது தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வந்து ப்ராசிக்யூட் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்கக்கூடிய சட்டம். யாரெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வந்து ப்ராசிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களை கொண்டு வருவாங்க. அதாவது யாருக்கு இந்த பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. மற்ற ஸ்டேட்ஸ்லயும் இதே மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது மெயினா ஃபோக்கஸ் என்னன்னா கரப்ஷன் வந்து தடுக்கிறதுக்காக. விஜிலன்ஸுங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா விஜிலண்டா இருந்து கரப்ஷனை தடுக்கணுங்கிறதுக்காக. இந்த ஆக்டோட பேர் என்ன? பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. ரெண்டாவது, அப்போ இதுக்கு ரெண்டாவது செயல்பாடு யார் செய்யலாம்னா சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காரு, அவர் வந்து டிவிஎஸ்சில வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா? டிவிஎஸ்சி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா? இல்ல சிபிஐ வந்து அழைக்கணுமா டிவிஎஸ்சி? இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சிபிஐயோட சாங்ஷன் வாங்கணுமா? இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நேத்து டிவிஎஸ்சி வந்து அன்கித் திவாரி அப்படிங்கிறவரை வந்து நேத்து வந்து ரெட் ஹேண்டடா பிடிச்சதாக நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னாக்க ஜென்ரலா வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை சிபிஐ தான் வந்து விசாரிப்பாங்க. ரெண்டாவது, இல்லாட்டி வந்து இப்போ டிவிஎஸ்சி வந்து இது ஸ்டெப் எடுக்கிறதாகப்பட்டது தமிழ்நாட்டுல வந்து முதல் முறை நடக்குது. இது இந்தியாவிலே தமிழ்நாட்டுல முதல் முறை, இந்தியாலேயே முதல் முறை இது. ஆக்சுவலா இதுல வந்து என்ன, தமிழ்நாடு வந்து திருப்பி வந்து ட்ரெண்ட் செட் பண்றாங்க. பட் ஹவவர் யாரா இருந்தாலும் தவறு பண்ணியிருந்தா ஆக்ட் கீழே கொண்டு வரணும். அது வந்து செகண்ட் கருத்தே கிடையாது. அது அங்கித் திவாரியா இருந்தாலும் சரி, இல்லை யாரா இருந்தாலும் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அட்ராக்ட் ஆனா அவங்கள வந்து சட்டத்தின் பிடியில கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அது செகண்ட் தாட்டே கிடையாது. யாரா இருந்தாலும் அதுதான் சொல்லுவாங்க. பட் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சட்ட சிக்கல்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் டெஃபினட்டா டிவிஎஸ்சி வந்து இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னாக்க சட்டம் தெரியாம எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து 2 கொஸ்டின் இருக்கு லால. ஜூரிஸ்டிக்ஷனல் கொஸ்டின் இருக்கு,
அவங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அண்ட் எந்த கவர்மெண்ட் கீழே வேலை பண்றாங்கன்னு இருக்கு. இப்ப ஜூரிஸ்டிக்ஷன் ஆகப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால, ஆனா டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அவங்க கீழே வரதுனால இப்போ இந்த இந்த டிவிஎஸ்சி வந்து அவரை வந்து ரெட் ஹேண்டடா பிடிக்கிறாங்க. ரெட் ஹேண்டடா பிடிச்சிருக்காங்கன்னா 20 லட்ச ரூபாய் பணத்தையும் எடுத்திருக்காங்க. அந்த கார்ல போகும்போது பிடிக்கிறாங்க, ரெட் ஹேண்டடா பிடிக்கிறாங்கனாக்க இது ஒரு ட்ராப்பா இருந்தா அப்ப என்ன சட்டம் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 17A ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988, செக்ஷன் 17A ஆஃப் தி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி அதுல வந்து முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு என்கொயரி ஆர் இன்வெஸ்டிகேஷன். Enquiry or investigation of offences relatable to recommendations made or decision taken by public servant in discharge of official functions or duties. அதுல என்ன சொல்றாங்கன்னா உட்பிரிவு 1ல no police officer shall conduct any inquiry or investigation into any offence alleged to have been committed by a public servant under this act where the alleged offence is relatable to any recommendation made or decision taken by public servant and in discharge of his official functions or duties without the previous approval. In case of person who is or was employed at the time when the offence was alleged to have been committed in connection with the affairs of the union of that government. அதாவது உட்பிரிவு 1ல ஏல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பர்டிகுலர் நபர் ஆகப்பட்டவர் யூனியன் கவர்மெண்ட்ல எம்ப்ளாயா இருந்தா யூனியன் கவர்மெண்டோடைய சாங்ஷன் வேணும். ரெண்டாவது, in the case of a person who is or was employed at the time when the offence was alleged to have been committed in connection with the affairs of a state of that government. So அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயியை கூட நீங்க செக்ஷன் 17A படி என்கொயரி பண்ணோம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னாக்க ப்ரீவியஸ் சாங்ஷன் வேணும். மூணாவது, இன் கேஸ் ஆஃப் எனி அதர் பர்சன், இது வேற ஏதாவது பர்சனா இருந்தாங்கன்னா ஆஃப் த அத்தாரிட்டி காம்பிட்டன்ட் டு ரிமூவ் ஹிம் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ், யார் எம்ப்ளாய் பண்ணாங்களோ அவங்களே வந்து அவங்க கிட்ட தான் சாங்ஷன் வாங்கணுங்கிறது. அட் த டைம் இந்த அஃபென்ஸ் வாஸ் alleged to have been committed. செக்ஷன் 17A பொறுத்த வரைக்கும் என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க சாங்ஷன் வாங்கணும். ஆனால் அதுல ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொவைடட் தட் நோ சச் அப்ரூவல் ஷால் பி நெசசரி ஃபார் கேசஸ் இன்வால்விங் அரெஸ்ட் ஆஃப் அ பர்சன் ஆன் த ஸ்பாட் ஆன் த சார்ஜ் ஆஃப் அக்செப்டிங் or attempting to accept any undue advantage for himself or for any other person. நேத்திக்கு ஸ்பாட்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது முன்னாடியே என்கொயரி பண்ணனும்னா சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தின் கீழே பர்மிஷன் வாங்கணும். ப்ரொவிசோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பாட்ல கைது பண்ணாங்க அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. செக்ஷன் 17A ஆகப்பட்டது தாமரை நிறைய கேசஸ்ல பாத்தீங்கன்னா ஈவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், லோவர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், பிசி ஆக்ட் 1988ல இருந்து இருக்கு. ஆமா, நீங்க அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலே ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ வாதிடும் பொழுதே ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. சோ ட்ராப் பொறுத்த வரைக்கும் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் தேவையில்லை. நேத்து நடந்தது அப்படிதான் நடந்திருக்கு. அதனால ஸ்பாட்ல, அதுவும் ஸ்பாட், அதாவது கிளாசிக் கேஸ் ஆஃப் ப்ரொவிசோ, இது ப்ரொவிசோ டு செக்ஷன் 17A ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு ஸ்பாட்ல நடந்த கேஸ் வந்து நேத்து நடந்த கேஸ். அதாவது provided that no such approval shall be necessary. ஏன்னா ஸ்பாட்ல கைது பண்ணிருக்காங்க. இப்போ ஸ்டேட் டிவிஎஸ்சி வந்து இந்த சட்டத்தை வந்து ப்ராசிக்யூட் பண்ற பவர்ஸ் இருக்கு. அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தா யூனியன் கவர்மெண்ட் வாங்கியிருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தா ஸ்டேட் கிட்ட வாங்கியிருக்கணும், இல்லாட்டி வேற ஏதாவது அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க காம்பிட்டன்ட்னா அவங்க கிட்ட வாங்கியிருக்கணும். பட் இந்த மூணுமே இல்லாததுனால இது வந்து ஏன் வந்து எக்ஸெப்ஷன்ல வருதுன்னா ஸ்பாட்ல வந்து பிடிச்சதுனாலையும் ரெட் ஹேண்டடா பிடிச்சதுனால தான் இந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் தேவையில்லை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பாயிண்ட். 15 மணி நேரம் வரைக்கும் அங்கித் திவாரி கிட்ட வந்து விசாரணை பண்ணிருக்காங்க. அதுவும் லீகலா சரிதானா சார்? இப்போ பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருமே வந்து இது வந்து என்ன இப்போ டிபேட் ஆயிட்டு இருக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வர டிவிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கைது பண்ண முடியுமா பாயிண்ட் நம்பர் 1. சர்ச் நடத்த முடியுமா பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, ப்ரொவிசோவே இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் டிவிஎஸ்சி பண்ண முடியுமாங்கிறது தான் இப்போ கொஸ்டின் ஆஃப் லா. ஆமா சார், நேத்திக்கே அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா மதுரையில போயிருக்கு. மதுரை ஆபீஸ்ல சர்ச்சுக்காக டிவிஎஸ்சி போறாங்க. அங்க இருக்கக்கூடிய வந்து ஆபீசர்ஸ் யாரையுமே அலோவ் பண்ணல. நாங்க ஒட்டுமொத்த ஆபீஸையும் சர்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்வ் போலீஸ், இந்தோ திபெத் போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி சர்ச் பண்ணியிருக்காங்க. அங்கித் திவாரி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய
போன்ஸ், லேப்டாப், அதே போல ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. இது ஏதாவது சட்டத்துக்கு புறம்பா நடந்திருக்கா, இல்ல சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு சார்? இப்போ வந்து டிவிஎஸ்சி பொறுத்த வரைக்கும், போலீஸ் அபிஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும், they have the power to enter any premises. ஓகே, they have the power to enter any premises. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸாக இருந்தாலும், அதாவது சர்ச் அண்ட் சைஷர் இருக்கக்கூடிய பவர் இருக்கக்கூடிய எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் எங்கேயும் நுழையலாம். they have the power to enter any premises. அந்த பவர் போலீஸ்க்கு இருக்கு. கொஸ்டின் இப்போ என்னன்னா, இது முதல் முறையா இந்தியாலயே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குள்ள நுழையிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் டைம். கொஸ்டின் என்னன்னா, சர்ச் நடத்துறோம் அப்படிங்கிறது வந்து நோபடி டினைஸ், ஓகே சர்ச் பண்ணுங்க. பட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது அதுவே வந்து ஒரு ப்ராசிக்யூஷனும் இன்வெஸ்டிகேஷனும் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 1, அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நுழைஞ்சு சர்ச் பண்ணும் பொழுது மற்ற இன்ஃபர்மேஷனும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? மற்ற இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படின்னும் பொழுது இப்போ அங்கித் திவாரியோட ரூம் மட்டும் தான் சர்ச் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருந்தா கூட, பட் it is an access to the investigation agency department. கொஸ்டின் என்ன தெரியுமா, இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட சர்ச் டிபார்ட்மெண்ட் நுழைய முடியுமான்ற மாதிரி இருக்குது கொஸ்டின். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி வந்து இது வரைக்கும் நம்ம திங்க் பண்ணல. அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை உள்ள போயிட்டு சர்ச் பண்றது முதல் முறையா நடக்கிறதுனால பல சட்ட கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. பட் ஹவவர் பாத்தீங்கன்னா தாமரை, கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட் 2023 வந்திருக்கு. அந்த கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் த பவர் டு ஈவன் பிரிங் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்டர் தி ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியை கூட பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல டிவிஎஸ்சி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஹைகோர்ட் ஜட்மெண்ட் இருக்கு. இஸ் நாட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். பட் கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது கேரளாவை பைண்ட் பண்ணி தான் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் ரெஃபரன்ஸ் ஃபார் லா எடுத்துக்கலாம். பட் இப்ப வரக்கூடிய நாட்கள்ல இந்த கொஸ்டின் ஆஃப் லா ஆகப்பட்டது எப்படி வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தாமரை. பட் பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் இஸ் செக்ஷன் 17A ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் there is no bar for the DVSC to அதாவது வந்து ஸ்பாட்ல வந்து பிடிக்கிறதுக்கு அப்ரூவல் தேவையில்லை. ஓகே, பிடிச்சிட்டாங்க, லீகல் ஆயிடுச்சு. ரெண்டாவது கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட் படி 2023 படி டிவிஎஸ்சிக்கு வந்து அந்த ஜட்மெண்ட் இங்க அப்ளை ஆகாது. ஏன்னா ஜுடிஷியல் ஜட்மெண்ட், அது ரெஃபரன்ஸ் ஆஃப் லா வேணா எடுத்துக்கலாம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிவிஎஸ்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை வந்து பண்ணலாமானா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஜட்மெண்ட் இருக்கு. ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். மூணாவது வந்து இது வந்து தமிழ்நாடு ஜூரிஸ்டிக்ஷன்ல நடக்கிறதுனால ஜூரிஸ்டிக்ஷனல் பவர் வந்து டிவிஎஸ்சிக்கு கண்டிப்பா இருக்கு. பட் ஹவவர் நீங்க போய் டிவிஎஸ்சி வெப்சைட் பாத்தீங்கன்னா, ரோல் ஆஃப் டிவிஎஸ்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரோலை வந்து கரெக்டா குறிப்பிடணும் இல்லையா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, the Directorate of Vigilance and Anti-Corruption undertakes enquiries, investigation into the complaints, information about specific acts of bribery or corruption and allied malpractice in the exercise of the official authority by the public servant under the control of the state government. And also employees of the public undertakings, corporations set up by the state government. Usually the first inquiry into the complaint or information is in the nature of a preliminary inquiry. அப்போ அவங்க வெப்சைட்ல டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல அவங்களே வந்து அவங்களுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தான்ட்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸை ஒன்னும் அவங்க திங்க் பண்ணலையா, வரும் அப்படிங்கறது திங்க் பண்ணலையா, இல்ல அதுல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தானா, இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து ரெட் ஹேண்டடா பிடிக்கிறதுனால செக்ஷன் 17A ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் தேவையில்லை அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த லா வந்து அப்ளிகபிளா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குது. அஞ்சாவது கொஸ்டின் என்னன்னா, சிபிஐ cannot enter ப்ராசிக்யூஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தாதான் சிபிஐ இங்க வர முடியும் அப்படின்றதுனால சிபிஐ வர முடியாத பட்சத்துல அப்போ வந்து யாரு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய இந்த பிசி ஆக்ட்ல அட்ராக்ட் ஆனா யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்ற கேள்வி இருக்கா இல்லையா? டிவிஎஸ்சி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான 4 to 5 பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கொஸ்டின் ஆஃப் லா இஸ் அரைசிங். ஓகே, சோ இதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து இட்ஸ் a power of the court to decide என்ன பெட்டிஷன்ஸ் வந்து அவங்க போட போறாங்கன்றது வந்து வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். பட் ஹவவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நேத்து வந்து திண்டுக்கல் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் கோர்ட்ல வந்து ரிமாண்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடி எடுத்திருக்காங்க அங்கித் திவாரி அவர்களை. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் இது வந்து எப்படி வந்து ப்ரொசீஜர்ஸ் இது வந்து
ப்ராசஸ் ஆஃப் லா வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது. செய்திகள் வாயிலாக என்கிட்ட இன்னொரு கேள்வியும் இருக்கு. அங்கித் திவாரி இதை வந்து தொடர்ச்சியா பண்ணியிருக்காரு. நேத்திக்கு தான் அவர் வந்து கையும் களவுமா மாட்டியிருக்காரு. லஞ்சமாக பெற்ற பணத்தை சக ஆபீசர்ஸ்க்கு இவர் வந்து பகிர்ந்து கொடுத்திருக்காரு. அது சம்பந்தப்பட்ட டேட்டாவை டிவிஎஸ்சி எடுத்திருக்காங்க. குறிப்பாக வந்து சென்னை சாஸ்திரி பவன் ஆஃபீஸ்க்கே போயிட்டு ரெய்டு பண்ண வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமாக சாஸ்திரி பவன் வாசல்ல முழுக்க முழுக்க ரிசர்வ் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. நேத்துக்கு மதுரையில நடந்தது போல சாஸ்திரி பவன் ஆஃபீஸ்லயும் டிவிஎஸ்சி போய் ரெய்டு பண்ண சான்சஸ் இருக்கா? லீகலா அது சரியா சார்? இப்போ நார்மல் டிபார்ட்மெண்ட்டை வந்து ரெய்ட் பண்றது பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனல் ஃபார் பப்ளிக் சர்வீஸ், அதாவது இப்போ பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இல்ல ஃபங்க்ஷனல் ஃபார் பப்ளிக் சர்வீஸ் இருக்கிறது ஓகே. பட் த क्वेश्चन ஹியர் இஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ங்கிறது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ற டிபார்ட்மெண்ட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட். இப்போ ரெண்டு பவர்ஸ் இருக்கு. செக்ஷன் 17 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் சர்ச் அண்ட் சீஷர் பவர் இருக்கிறதுனால அவங்க பல டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கும் இல்ல தாமரை. அப்போ அது அந்த பிரிமைசஸ்குள்ள நுழைஞ்சு டிவிஎஸ்சி நுழையிறதுக்கான அந்த பெர்மிஷன் அண்ட் அப்ரூவல்ங்கிறது வந்து எப்படி கிடைக்கும்ங்கிறது ஒரு கொஸ்டினா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். இப்போ சாஸ்திரி பவன் பொறுத்த வரைக்கும் சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க. அப்படின்னும் பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ங்கிற ஒரு சர்ச் அண்ட் சீஷர் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், ரெய்ட் நடத்தக்கூடிய பவர் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட். இன்கம் டாக்ஸ் துறையும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தானே வராங்க, இடியும் ஃபினான்ஸ் கீழே தான் வராங்க. டைரக்டரேட் அவங்களோட டைரக்டரேட். அப்போ ஹைலி என்பவர்ட் டிபார்ட்மெண்ட்குள்ள டிவிஎஸ்சி எப்படி நுழைவாங்க, அதுக்கான பவர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முதல் முறை வந்து இது क्वेश्चन ஆஃப் லா வந்துட்டு இருக்கு. ஓகே சார், இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் சிபிஐ வரணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கும். அப்படி அப்ரூவல் கொடுக்க முடியாத பட்சத்தில் மறுபடியும் சர்ச் அண்ட் சீஷர் நடத்தணும் அப்படின்னா டிவிஎஸ்சி தானே பண்ணி ஆகணும். இன்னும் குறிப்பாக பல்வேறு அங்கித் திவாரி வந்து ஒப்புதல் வாக்கு மூலமாக பல்வேறு ஆஃபீஸர்ஸ் பேரை சொன்னார் அப்படின்னா அவங்க ரூம்ஸ்க்கோ அவங்க வீட்டுக்கோ அவங்க கைது பண்ணக்கூடிய எல்லா அதிகாரமும் டிவிஎஸ்சிக்கு இருக்குதானே? டெஃபினட்டா அதுல அவங்க வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல கொடுக்க போறாருங்கிறது வந்து அங்கித் திவாரி கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இடி வந்து கோர்ட் நாடலாம், கோர்ட்டுக்கு வந்து பெட்டிஷன் போடலாம். என்னன்னு சொல்லி பெட்டிஷன் போடலாம். क्वेश्चन என்ன, இப்ப அங்கித் திவாரி அவர்கள் வந்து ஊழல் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கறத பாயிண்ட் வந்து ஸ்பாட்ல அவங்களை அவர் பிடிச்சிருக்கிறதுனால அந்த क्वेश्चन வந்து அங்கித் திவாரி அவர்கள் டிஃபெண்ட் பண்ணிக்க வேண்டியது. இடி இஸ் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் ஹிம். அங்கித் திவாரி வந்து ஊழல் பண்றாரு அப்படின்னாக்க லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற அலிகேஷன் அவர் மேல இருக்கிறதுனால அவர் தான் அதை வந்து தலைமை விளக்கம். இது வந்து அலிகேஷன், கண்டிப்பா அவர் மேல இருக்கிறது அலிகேஷன் இல்லையா? அந்த அலிகேஷனுக்கு அவர் டிஃபெண்ட் பண்ணுவாரு. அவருக்கு பெயில் எடுக்கிறது அவர் பண்றது. டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பவர்ஸ் ஆஃப் த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்ப क्वेश्चन ஆகப்பட்டிருக்கு. அப்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து டெஃபினட்டா பெட்டிஷன் போடுவாங்களா மாட்டாங்களா? அதாவது பவரை क्वेश्चन பண்ணி. இட்ஸ் நாட் அபௌட் அதாவது டிவிஎஸ்சி எங்களை வந்து சர்ச் பண்ண முடியுமா? இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கே உயர் அதிகாரிகளுக்கு அங்கித் திவாரி அவர்கள் வந்து இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா டெஃபினட்டா அவங்களே வந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ, கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ற ஒர்க்கை பண்ணிருப்பாங்க. புரிஞ்சுக்கணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர் இருக்கிறது தமிழ்நாட்டுல. பட் தட் டஸ் நாட் பார் த சிபிஐ டு இன்வெஸ்டிகேட் ஹிம். ஜூரிஸ்டிக்ஷனல் பவர் வரதுனால தான் டிவிஎஸ்சி அந்த ஸ்டெப் எடுத்ததுனால தான் क्वेश्चन ஆஃப் சிபிஐ கமிங் ஆர் நாட் கமிங் வருது. அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ வந்து இந்த क्वेश्चन ஆஃப் லா இருக்கு இல்லையா, டிவிஎஸ்சி வெதர் தே கேன் கோ அண்டர் அதாவது பிசிஏ ஆக்ட் படி வந்து அவங்க வந்து பிசிஏ ஆக்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மேல கொண்டு வர முடியுமா முடியாதா? क्वेश्चन நம்பர் 1. क्वेश्चन நம்பர் 2, whether they can enter the premises of the enforcement directorate. இப்போ concern of the enforcement directorate என்ன? அங்கித் திவாரி அவர்கள் வந்து தவறு பண்ணியிருந்தா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். ஓகே, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ அரெஸ்ட் பண்ணுமா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் டிவிஎஸ்சி அரெஸ்ட் பண்ணுமாங்கிறத அவரு வந்து பெட்டிஷன் போட்டு அவரு டிஃபெண்ட் பண்ணிப்பாரு, அங்கித் திவாரி பண்ணுவாரு. பட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட क्वेश्चन ஆஃப் லா என்ன? அவங்களோட கன்சர்ன் என்னவா இருக்கும்? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேன் தே என்டர் த பிரிமைசஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆர் நாட் அப்படிங்கிற क्वेश्चन ஆஃப் லா வருது இல்லையா? ஒன்னு. ரெண்டாவது வந்து இந்த வழக்காகப்பட்டது சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற மனுவையும் யார் போட போறா? இடி போடுவாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட. ஏன்னா இது வந்து பவர்ஸ் இல்லையா? சிபிஐக்கு அந்த பவர் இருக்கா இல்ல டிவிஎஸ்சிக்கு அந்த பவர் இருக்காங்கிற அந்த क्वेश्चनக்கு ஒன்னு சிபிஐயே போடணும் பெட்டிஷன், இல்லாட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போடணும். இல்லாட்டி அங்கித் திவாரி அவர்கள் இந்த அரெஸ்ட் வந்து லீகலா இல்லீகலா அப்படிங்கிற பெட்டிஷன் போடுவார்ல,
அவர் வந்து இந்த கொஸ்டின் ஆஃப் லாவை ரைஸ் பண்ணி இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் வந்து லீகலா இல்லீகலான ஒரு பெட்டிஷன் போட்டாரு இல்லையா, அதே மாதிரி இந்த அரெஸ்ட் ஆகப்பட்டது லீகலா இல்லீகலா அப்படிங்கிற क्वेश्चन அன்கித் திவாரி அவர்கள் பெட்டிஷனா போட வாய்ப்புகள் இருக்கு. PCA 17 படி அது வந்து லீகலா தான பண்ணிருக்காங்க. கரெக்ட். நீங்க வந்து இது நம்ம அனலைஸ் பண்றதுனால the question here comes, அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அத கூட ஸ்பாட்ல யார் பிடிக்கணும்னு இருக்குல்ல. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்டோட சாங்ஷன் வேணும். ஆமா. ஆனா இந்த ஆக்டையே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மேல அப்ளை பண்றதுக்கு சிபிஐக்கு பவர் இருக்கா இல்ல டிவிஎஸ்சிக்கு பவர் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. சோ இது வந்து இட்ஸ் a question of law. டெஃபினட்டா வரக்கூடிய நாட்கள்ல வந்து இது வந்து அல்டிமேட்லி இட்ஸ் இந்த மாதிரி question of law வந்தா எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்த மாதிரி question of law வந்தா இட்ஸ் a constitutional court that has to decide. அதாவது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த இஷ்யூ போகும்னு சொல்ல வரீங்க. டெஃபினட்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பெட்டிஷன் போடுறது, யார் கொஸ்டின் பண்ண போறா, 3 விஷயம் தான் இதுல கொஸ்டின் ஆஃப் லா தாமரை. டு சம்மரைஸ், அன்கித் திவாரி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த அரெஸ்ட் லீகலா இல்லீகலா, அவர் தவறு பண்ணியிருக்காரா பண்ணலையாங்கிறது முடிவெடுக்க வேண்டியது கோர்ட். இட்ஸ் பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். டிவிஎஸ்சி அவங்களோட வேலையை செய்யறாங்க. பண்ண முடியுமா கூடாதா என்பது அன்கித் திவாரியே முதல் கேள்வியா இருக்கு. கண்டிப்பா. அதே போல இடி சர்ச்சோ சீஷரோ பண்ணா அதற்கான அதிகாரங்கள் டிவிஎஸ்சிக்கு இருக்கான்னு போவாங்க. ரெண்டாவது பாயிண்ட், சர்ச் அண்ட் சீஷர் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி உடைய பிரிமைசஸ். ஓகே, இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா, மினிஸ்ட்ரி ஆஃப் லா உடைய எம்ப்ளாயியா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்கிறது செகண்டரி. அந்த மினிஸ்ட்ரி உடைய பிரான்ச்சஸ் இருக்குல்ல சாஸ்திரி பவன்ல, அதுல டிவிஎஸ்சி நுழைஞ்சு சர்ச் பண்ணி சீஸ் பண்றதுக்கோ இல்லாட்டி சர்ச் பண்றதுக்கோ பவர்ஸ் இருக்காங்கிற क्वेश्चन வருதா இல்லையா? அதே போல இந்த வழக்க டிவிஎஸ்சி பார்க்கணுமா சிபிஐ பார்க்கணுமாங்க ஒரு 3 கேள்விகள் இருக்கு. அது ஒன்று. மூணாவது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ங்கிறதே வந்து இட்ஸ் அபோவ் போலீஸ் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. ஓகே, அந்த பவர்ஸ் ஆகப்படுது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல வருது. ஃபெமால அந்த பவர்ஸ் இருக்கு. அந்நிய செலாவணி மோசடி எல்லாம் கூட இன்வெஸ்டிகேட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 4-5 இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவ் லா ஆஃப் திஸ் கண்ட்ரி, பெரிய பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்குள்ள டிவிஎஸ்சி வந்து இந்த மாதிரி வந்து கேஷுவலா நுழைஞ்சு சர்ச் அண்ட் சீஷர் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. when I say கேஷுவல், எந்த அப்ரூவலும் இல்லாம வாக் இன் பண்ணி அங்கித் திவாரிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால நுழைஞ்சு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் விடயம் வந்து அல்டிமேட்டா விடயம் யார் கொடுக்க முடியும்? ஒரு லால இருக்கக்கூடிய இன்டர்பிரேஷன் இஷ்யூஸோ கொஸ்டின் ஆஃப் லாவோ வந்தா இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் கேன் கிவ் த ஆன்சர். ஸோ அதனால வரக்கூடிய நாட்கள்ல இந்த மேட்டர்ஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்தாலோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலோ என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இதுவும் இட்ஸ் a question of federalism தான். தாமரை இப்போ வந்து நம்ம இந்த கொஸ்டின் வந்து எதனால வருது, ஸ்டேட் வெர்சஸ் சென்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஃபெடரலிசம். இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபெடரலிசம் ஆகப்பட்டது நவம்பர் 26, 1949 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து இதை பத்தி வந்து விரிவான விளக்கம் கொடுத்திருந்தார். எங்கேயுமே ஸ்டேட் அண்ட் சென்டரோட பவர்ஸ் வந்து கிளாஷ் ஆகக்கூடாது அப்படின்னா. அப்படி கிளாஷ் ஆனா லெஜிஸ்லேட்டிவ் என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணணும், ஜுடிஷியரி கூட என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிளியரா வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து அந்த ஸ்பீச்ல கொடுத்திருக்காரு. ஸோ அதுதான் பேஸ். இன்னைக்கு ஃபெடரலிசம்ல வந்து ஸ்டேட் போலீஸ் அதாவது டிவிஎஸ்சி வெர்சஸ் சிபிஐ வெர்சஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இந்த கொஸ்டின் வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து டெஃபினட்டா வந்து கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் தான் வந்து இதை கிளாரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். பட் அவர் அங்கித் திவாரி மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரியான செயல்பாடுல இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்க வந்து ஹேவ் டு brought under the light of the law. அது கொண்டு வந்து ப்ராசஸ் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து அங்கித் திவாரி அவர்கள் ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சிருக்காங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரியான திங்ஸ் வந்து இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நடக்கும். we have to wait for the proceedings in the court. Okay sir, ரொம்ப நன்றி சார். அதாவது அங்கித் திவாரி கைது பற்றியும் அதே போல பிசி ஆக்ட் 17 படி கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு சாங்ஷனும் தேவையில்லை. இது கைது என்பது லீகலாக தான் நடந்திருக்கு. பல்வேறு கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் கோர்ட் தான் முடிவு பண்ண முடியும். அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசினதுக்கு நன்றி சத்யா சார். நன்றி தாம்.